ஹர ஹர நம பார்வதி பதேயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருவாவூர்துறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை செவனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்ல சிவமையா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, கோமய நாயகம் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இதுவரை இரண்டாம் திருமுறையை முதலில் ஆரம்பித்து அந்த இரண்டாம் திருமுறையில் அனைத்து பண்களையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது முதல் திருமுறையை நாம் ஆரம்பிக்கின்றோம். முதல் திருமுறையிலையும் இப்பொழுது நாம் நடத்தக்கூடிய இந்த பாடல்கள் அனைத்து கட்டளை பேதங்களுக்கும் இதில் பாடல் இருக்கும். மூவருள் ஒருவர் மட்டும் பாடிய திருத்தலங்களுக்குரிய பாடல்கள் இதில் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். அடிக்கடி எல்லோரும் பாடக்கூடிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். அற்புத பதியங்கள் இடம்பெற்றிருக்கும். ஆகையினால் இதை பயன்படுத்தி கேட்டு இறைவனுடைய அருளை பெறுமாறு திருநெல்வேலி திருமுறை கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி ஓதுவாராகிய நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் முதலில் நட்டபாடை பண்ணில் இருக்கின்றோம். இந்த நட்டபாடை பண்ணுக்கு உரிய ராகம் கம்பீர நாட்டை. அதில் திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டு முதலில் பாடி அருளிய அந்த தோடுடைய செவியன் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். இதில் 11 பாடல்கள் இருக்கும். அந்த 11 பாடல்களில் 9வது பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களும் முதல் கட்டளையில் அமையும். அந்த தாழ் முதல் செய்து இறை காணிய மாலுடு என்கின்ற அந்த 9வது பாடல் மட்டும் வித்தியாசமான ஒரு சந்தத்தில் அமைக்க பெற்றிருக்கின்றது. ஆகையினால் அதை 2வது கட்டளையாக அமைத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு பாடல் 2வது கட்டளைக்கு அந்த ஒரு பாடல் மட்டுமே தான் நமக்கு இருக்கின்றது. ஆகையினால் அந்த முதல் கட்டளைக்கு உரிய முதல் பாடலும் நிறைவு பாடலாகிய 11வது பாடலும் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டு, அதன் பிறகு 2வது கட்டளைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடலாகிய அந்த தாழ்நுதல் என்கின்ற பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். மொத்தம் நட்டபாடைக்கு 8 கட்டளைகள் உண்டு. அதில் இப்பொழுது முதல் கட்டளையையும் 2வது கட்டளையையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தாளம் ரூபக தாளம். இந்த பதியத்தினுடைய அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகையினால் நாம் நேரடியாக பாடலுக்கு செல்கின்றோம்.
தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி ரெண்டாவது சொல்லும்போது அந்த செவியன்கிறத மட்டும் கொஞ்சம் சவுண்டை கூட்டணும். தோடுடைய செவியன் விடையேறியோர் தோவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் அந்த ரெண்டாவது வரி முதல் தடவை சொல்றதை விட ரெண்டாவது தடவை சொல்றது கொஞ்சம் சத்தம் கூடுதலாக இருக்கும். மூணாவது சொல்லும்போது அதை விட சத்தம் கூடுதலாக இருக்கும். அப்படி 3 முறைகளாக அந்த ரெண்டாவது வரி நாம் பிரயோகம் பண்ணுறோம். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பீடுடைய பிரமபுரம் மேவிய
பெம்மானிவனன்றே பீடுடைக்கு பிரபபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அதுல 11வது பாட்டு. ஆறு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய ஆறு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை 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 ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் புரை செய்த ஒரு நெறிய
மனம் வைத்து உணர் ஞான ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் புரை செய்த சம்பந்தன் முறை செய்த ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் முறை செய்த ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் முறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை திருநெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை தீர்தல் எளிதாமே தீரல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை திருநெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை தீர்தல் எளிதாமே தீரல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை திருநெறிய தமிழ் வல்லவர் கொள்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே இந்த பதியத்தை பாடினா தொல்வினை தீர்தல் எளிதாமேன்னு பாடுறாங்க. அப்போ தீர்க்க முடியாத வினை அப்படிங்கிறது தொல்வினை தான், பழவினை தான். ஏன்னா நாம் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடப்பு வினையில் எதுவும் கொடிய வினை நாம் செய்ய போகிறதில்ல. அப்போ புதுசாக வினையும் நமக்கு ஏற போகிறதும் இல்லை. அப்போ தீர்க்க முடியாத வினை பழைய வினை தான். அதான் தொல்வினை தீர்தல் எளிதாமேன் பதிக பலனை ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். இதில் ரூபகதாளம் தோடு அப்படிங்கிறது ஒரு அட்சரத்தில் இருக்கும், டைய அப்படிங்கிறது ஒரு அட்சரத்தில் இருக்கும், செவி அப்படிங்கிறது ஒரு அட்சரத்தில் இருக்கும். அந்த இடத்துல ஒரு தாளம் முடியும். தோடுடைய செவி அங்கே ஒரு தாளம் முடியும். என் அப்படிங்கிறது ஒரு அட்சரத்தில் இருக்கும், விடை அப்படிங்கிறது ஒரு அட்சரத்தில் இருக்கும், ஏரியோர் ஒரு அட்சரத்தில் இருக்கும்.
என் இடை ஏறியோர் அங்க ஒரு தாளம் முடியும். தூவன் ஒரு அட்சரம், மதி ஒரு அட்சரம், சு ஒரு அட்சரம், அதுல ஒரு தாளம் முடியும். அந்த கடைசி ஒரு எழுத்து வந்து 3 அட்சரத்துக்கு நிக்கணும். அப்ப 2 தாளம் கம்ப்ளீட் ஆயிரும். தூவன் மதி சோ அங்கே ஒரு தாளம் நின்று அந்த ஒரு எழுத்து ஒவ்வொரு வரியிலையும் ஒரு எழுத்து வந்து 3 அட்சரத்துக்கு நிற்கும். அப்போ ஒரு வரிக்கு வந்து 4 தாளம், 4 12 அட்சரம் வந்து. அதே மாதிரி காடு ஒரு தட்டு, கைய ஒரு தட்டு, சுட ஒரு தட்டு. காடோ கைய சுட லை ஒரு தட்டு, பொடி ஒரு தட்டு, பூசியன் ஒரு தட்டு. லை பொடி பூசியன் அங்கே ஒரு தாளம் முடியும். உள்ளம் ஒரு தட்டு, கவர் ஒரு தட்டு, கள் ஒரு தட்டு. வன்கிறது 3 அட்சரத்துக்கு நிற்கும். உள்ளம் கவர் கள் அங்கே தாளம் வந்து நிற்கும். அடுத்து ஏடு ஒரு தட்டு, தைய ஒரு தட்டு, மலை ஒரு தட்டு. ஏடுடைய மலை ரான் ஒரு தட்டு, ரான் முனை முனை ஒரு தட்டு, நாள் பணிந்து ஒரு தட்டு. ரான் முனை நாள் பணிந்து அங்க அந்த தாளம் முடியும். ஏத்த ஒரு தட்டு, அருள் ஒரு தட்டு, செய் ஒரு தட்டு, 3 அங்க முடியும். தானாங்கிற ஒரு எழுத்து 3 அட்சரத்துக்கு நிற்கும். ஏத்த அருள் செய். அதே மாதிரி பீடு ஒரு தட்டு, தைய ஒரு தட்டு, பிற ஒரு தட்டு. பீடோடைய பிற மா ஒரு தட்டு, புறம் ஒரு தட்டு, மேவிய ஒரு தட்டு. மாபுறம் மேவிய அங்க ஒரு தாளம் முடியும். பெம்மான் ஒரு தட்டு, இவ ஒரு தட்டு, நன் ஒரு தட்டு. ரே அப்படிங்கிற ஒரு எழுத்து 3 அட்சரத்துக்கு நிற்கும். பெம்மான் இவனன் ரே. இந்த மாதிரி இந்த தாளம் நிற்கும். ரூபக தாளம். தாளத்தோடு சொல்றேன், வாங்கி சொல்லுங்க. தோடுடைய செவியன் விடையேறியோர் தோவன்மதி சோடி 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 காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன்
கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் 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 கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த 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 தீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமாபுரம்
மேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவனே பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவனே அதுல 11வது பாட்டு. அருநெறிய மறைவல்ல முனியக பொய்கை அலர்மேய 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 பெருநெறிய பிரமபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை 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 பெருநெறிய
பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதானே 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 திருநெறிய
தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இப்போ இந்த 2 பாடல்களும் முதல் கட்டளையில இருக்குது. அதே இதுல 9வது பாடல் தாழ்நுதல் உங்க புக்லேயே இருக்கு. அந்த ஒரு பாட்டு மட்டும் வித்தியாசமான ஒரு சந்தத்துல இருக்கு. அதனால அதை 2வது கட்டளை அப்படின்னுட்டு வச்சிருக்காங்க. அந்த 2வது கட்டளைக்கு அந்த ஒரே பாட்டு தான். அதனால அந்த பாட்டை எடுத்துக்கிடுங்க. ஆனா பாடுறதெல்லாம் இதே மாதிரி தான். அந்த சந்த அமைப்பு மட்டும் இலக்கணம் மட்டும் கொஞ்சம் மாறுது. அதனால அது 2வது கட்டளை அப்படின்னுட்டு வச்சிருக்காங்க. மொத்தம் 8 கட்டளை நட்டபாடைக்கு. அதுல முதல் கட்டளை தோடுடைய செவியன். 2வது கட்டளை இந்த 9வது பாடல் தாழ்நுதல்ங்கிற அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும். தாழ்நுதல் செய்திரை தாழ் நுதல் அப்படின்னு பிரிக்கணும். தாழ்னா திருவடி, நுதல்னா நெற்றி, இங்க திருமுடி. அந்த திருவடியையும் திருமுடியையும் காண்பதற்காக வந்த அந்த திருமாலும் பிரம்மனும் அப்படின்னு அர்த்தம். தாழ் நுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரையானோ தாழ்நுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரையானோ தாழ்நுதல் செய்திரை காணிய மாலோடு தாழ்நுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரையானோ நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது அத நீனுதல் அப்படின்னே பாடணும். நீனுதல்னா நீ ஜோதி சொரூபமாக நீளுதல் அப்படின்னு அர்த்தம். பிரிக்கக்கூடாது. நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன் அடுத்த வார்த்தை பிரிக்கணும். வாழ் நுதல் அப்படின்னு பிரிக்கணும். வாழ் நுதல் செய் மகளிர் முதலாகிய
வையத்தவர் ஏத்த வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டாவது கட்டளை தாளத்தோட ரூபக தாளத்தோட சொல்கிறேன். அதே மாதிரி கடைசி ஒரு எழுத்து 3 அட்சரத்துக்கு நிற்கும். தாழ்நுதல் சேதிரை காணிய மாலோடு தன் தாமரையா 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 நீனுதல் செய் தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவக்கள் நீனுதல் செய் தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கள் நீனுதல்
செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய பையத்தவர் ஏத்த வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய பையத்தவர் ஏத்த வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய வாழ்நுதல் செய் மகளிர் முதலாகிய பையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் நேவிய எம்மானிவனன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய கெம்மானிவனன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய கெம்மானிவனன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய கெம்மானிவனன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பேணுதல் செய் பிரமாபுரம்
கெம்மானிவனல்ரே திரும்ப அந்த முதல் கட்டளையில இருக்கக்கூடிய திருவலிதாயம் அப்படிங்கிற தலம் சென்னை பக்கத்தில் இருக்கு. பாடின்னு அதற்கு இப்பொழுது பெயர். அந்த திருத்தலத்துக்கு சம்பந்த பெருமான் பாடினது. அதுவும் முதல் கட்டளையில இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதுல ரெண்டாவது பதிகம், முதல் பதிகம் தோளுடைய செவியன், ரெண்டாவது பதிகம் திருப்புகலூர். அது இருக்கு. திருப்புகலூருக்கு நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதனால அந்த பதிகத்தை பார்த்துக்கிடலான்ட்டு இந்த திருவலிதாயத்துக்கு சம்பந்த பெருமான் மட்டும்தான் பாடியிருக்கிறாங்க. அதனால இந்த பதிகத்தை நாம எடுக்கிறோம். இதுவும் முதல் கட்டளையில உள்ள ஒரு அமைப்பு தான். அதே நட்டபாடைப்பண், கம்பீர நாட்டை ராகம், ரூபகதாளம். அதுல 1வது பாடல், 8வது பாடல், 11வது பாடல். உங்க புக்கில் 1வது பாட்டும் 11வது பாட்டும் இருக்கும். ஆமா, 8வது பாட்டு இந்த saivam.com பார்த்துக்கிடுங்க. இப்போ புக்கில் முதல் பாட்டு இருக்கும் உங்களுக்கு. பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அந்த பலரும் பொலியம் மலர்ங்கிறத கொஞ்சம் மேல தூக்கி சொல்லணும். அதான் முதல் வரிக்கு வித்தியாசம். அங்கை புனல் தூவி ரெண்டாவது வரி ஒவ்வொரு ஸ்டெப்பா 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா சவுண்டு கூடிக்கிட்டு அந்த சப்தம் கூடிக்கிட்டே போகும். 3 ஸ்டெப்பா இருக்கும். ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் சென்னே ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் சென்னே ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் சென்னே மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேல்
அடையா மற்ற இடர் நோயே சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்றிடர் நோயே சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்றிடர் நோயே சைவம்.comல 8வது பாட்டு எடுத்துருங்க. அதாவது முதல் திருமுறை நட்டபாடை பண்ணல 3வது பதிகம், அதுல 8வது பாட்டு. இந்த பாட்டை எதுக்காண்டி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த உடலோடு இருக்கக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய அளவுக்கும் இறைவனை தொழ வேண்டும். இந்த உடம்பு அதாவது சாகுத வரைக்கும் இறைவனை தொழ வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாங்க. அந்த கருத்துக்காக வேண்டி இந்த பாட்டை எடுக்கிறோம். அப்போ இறப்பு வர்ற வரைக்கும் இறைவனை நல்லா வணங்கணும். இந்த ஆள இன்னைக்கு கோயிலுக்கு வந்தாரு போய் சேர்ந்தாருன்னு இருக்கும். அதுதான் கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோர் தொழுதேத்த நடம் ஆடி கடலில் நஞ்சம் அமுதுண்டு இமையோர் கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோர் தொழுதேத்த நடம் ஆடி ஆடல் இலங்கை அரையல் வலி செற்றருள் அம்மானமர் கோயில் அடல் இலங்கை அரையல் வலி செற்றருள் அடல் இலங்கை அரையல் வலி செற்றருள் அம்மானமர் கோயில் மடல் இலங்கு கமோகின் பலரின் மது விம்மும் வலிதாயம் மடல் இலங்கு கமோகின் பலரில் மது விம்மும் வலிதாயம் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள
துயர் போமே கூட்டல் விளங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து வண்டு வைகோ மனமல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவாணன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக அண்டவாணன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக அண்டவாணல் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக கண்டல் வைகு கடற்காடியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தோ கண்டல் வைகு கடற்காடியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தோ கொண்டு வைகி இசை பாடவல்லார் குளிர் வானத்து உயர்வாரே கொண்டு வைகி இசை பாடவல்லார் குளிர் வானத்து உயர்வாரே கொண்டு வைகி இசை பாடவல்லார் குளிர் வானத்து உயர்வாரே
இதுவும் அதே ரூபக தாளம்தான். கடைசி ஒரு எழுத்து 3 அட்சரத்துக்கு வழக்கம் போல நிற்கும். தாளத்தோட சொல்றேன், சொல்லுங்க. பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி 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 ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் செல் நீ ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் செல் நீ ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் செல்நீ 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 மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் மத்தம் வைத்த
பெருமான் பிரியாது மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற பலிதாயம் உரைகின்ற வைராயம் மத்தம் வைத்த பெருமான் பிரியாது மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற பலிதாயம் உரைகின்ற வைராயம் மத்தம் வைத்த பெருமான் பிரியாது மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற பலிதாயம் உரைகின்ற வைராயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையா மற்றிடர் நோயே சித்தம் வைத்த அடியாரவர் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையா மற்றிடர் நோயே சித்தம் வைத்த அடியாரவர் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்றிடர் நோயே 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 சித்தம் வைத்த பெருமான் மேல் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்றிடர் நோயே 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 எட்டாவது பாட்டு எடுத்துடுங்க. கடலில் நஞ்சம் அமோதுண்டிமையோர் தொழுது கடலில் நஞ்சும் அமுதுண்டு இமையோர் தொழுது ஏத்த நடம் ஆடி நடமாடி கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோர் தொழுது கடலில் நஞ்சும் அமுதுண்டு இமையோர் தொழுது ஏத்த நடம் ஆடி கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோர் தொழுது கடலில் நஞ்சம் அமுதுண்டு இமையோர் தொழுது ஏத்த நடம் ஆடி நடமாடி
கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோர் தொழுது கடலில் நஞ்சம் அமுதுண்டிமையோர் தொழுது ஏத்த நடம் ஆடி ஆட்டல் இலங்கை அரையன் வலி செற்றருள் அம்மான் அமர் கோயில் ஆடல் இலங்கை அரையன் வலி செற்றருள் அம்மானமர் கோயில் ஆடல் இலங்கை அரையன் வலி செற்றருள் அம்மான் அமர் கோயில் ஆடல் இலங்கை அரையன் வலி செற்றருள் அம்மான் அமர் கோயில் ஆடல் இலங்கை அரையன் வலி செற்றருள் ஆடல் இலங்கை அரையன் வலி செற்றருள் அம்மான் அமர் கோயில் மடல் இலங்கு கமோகின் பலவின் மது பிம்மும் வலிதாயம் மடல் இலங்கு கமோகின் பலவின் மது பிம்மும் வலிதாயம் மடலிலங்கு கமுகில் பலவில் மது மடலிலங்கு கமுகில் பலவில் மது இம்மும் வலிதாயம் ஊட்டல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே ஊட்டல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ
உள்ள துயர் போமே உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து வண்டு வைகும் மனமல்கிய சோலை வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவானல் அடி உள்குதலாலருள் மாலை தமிழாக அண்டவானல் அடி உள்குதலாலருள் மாலை தமிழாக அண்டவானல் அடி உள்குதலாலருள் அண்டவானல் அடி உள்குதலாலருள் மாலை தமிழாக அண்டவாடு அடி உள்குதலாலருள் அண்டவாடு அடி உள்குதலாலருள் மாலை தமிழாக கண்கள் வைகு கடற்காடியுள் ஞான சம்பங்கன்
தமிழ் பத்தும் கண்டல் வைகு கடற்காடியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கண்டல் வைகு கடற்காடியுள் ஞான கண்டல் வைகு கடற்காடியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாடவல்லார் குளிர் வானத்து உயர்வாரே 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 இந்த ரூபகதாளம் நிப்பாட்டும் போது 1வது அட்சரத்துல நிப்பாட்டணும். 1 2 3 1 அந்த 1ங்கிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணும். இன்றைக்கு இந்த பதிகத்தோட நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல இதே நட்டபாடை பண்ண மீண்டும் தொடருவோம். இன்றைக்கு 2 பதிகங்கள் நாம பார்த்திருக்கின்றோம். ஹரஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு பாடல் கரெக்டாக 24வது வருஷம்